மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்துல போய் அவளுடைய கால் எலும்புகளை முறிக்கவும் உடல்களை போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவுடைய கால் எலும்புகளையும் மற்றவருடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் தன்னுடைய பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அங்கு தன் ஜீவனை அவர் கொடுத்தார். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாகவே மனுஷ சரீரத்தில் நம்மை போல எல்லா பாதையும் அவர் கடந்து போய் அவர் தன்னுடைய மனுஷ ஆவியை தன்னுடைய சரீரத்தின் பிரகாரமாக மரித்தார் என்பதை இங்கு நம்ம தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். நமக்காக மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனிதனாகவே இருந்து எல்லா உலக காரியங்களையும் அவர் ஜெயித்தார். இது நமக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக நாம் பின்பற்றி செல்ல நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிறிஸ்து வைத்து போன மாதிரியான வாழ்க்கை. அப்போ இந்த யூத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, வந்து சிலுவையில் உடல்கள் இருக்க வேணாம், ஏன்னா பஸ்கா பண்டிகை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்வு நாளாக இருந்ததுனால இந்த யூத குருமார்கள் பாருங்க, ஓய்வு நாளில் செத்த சடலம் இருந்தால் தீட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்திலோ உண்மையான தீட்டான காரியங்கள், உள்ளத்தில் பொறாமையின் எண்ணங்கள், உள்ளத்தில் உண்மை இல்லாத வாழ்வு மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் உண்மை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு, இந்த வாழ்வை அந்தரங்க வாழ்வை சுட்டி காட்டுறதுனால தான் இயேசுவின் மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம், வெறுப்பும், ஆத்திரம். இந்த யூத குருமார்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுல அவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையான மேசியாவையே, உண்மையான நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், பாவத்துக்காய் மறித்தவரையே அவங்க என்ன செய்தாங்க, அவங்க புறக்கணித்தாங்க. அவங்களுடைய மனசாட்சி, அவங்களுடைய ஆவியில் அவங்க மேசியாவை கண்டுபிடிக்கலை, உணரவில்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை, இந்த போர் சேவகர் வந்து அந்த கால் எலும்பை 2 கள்ளர்களுக்கும் முறிக்கிறாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் அவங்க முறிக்கவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேத வாக்கியத்தில் நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசன ஆகமங்களில் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய கால்கள் முறிக்கப்படாமல் தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகள் துல்லியமாய் நிறைவேற பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு காவலால் என்ன பண்ணுறான், அவன் ஈட்டியை வைத்து சோதித்து பார்க்கிறப்போ இரத்தமும் அங்கு தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அங்கு தனக்கு அன்பான யோவான் சீஷன் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் அவனை யோவானை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அதனை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவன் சாட்சி உண்மையா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு நான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். விசுவாச ஓட்டத்தில் நமக்கு சாட்சி கொடுக்க நம்முடைய பிதாவானவர், நம்முடைய உள்ள எப்படி இருக்கு, நம்முடைய ஜீவம் எப்படி இருக்கு, நம்ம எதை சிந்திக்கிறோம், நம்ம மனசு எப்படி இருக்கு, இது எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்மை நேர்த்தியான பாதையில நம்மை வழி நடத்தும்படி அப்படி நடத்தணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நமக்காய் மரித்தவர், எதற்காக
நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவே இயேசு தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தை துல்லியமாய் அவர் மறித்தும் கூட அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளில் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை உறுதியாக நம்ம பற்றி பிடித்திருக்கிறோம், கர்த்தருடைய நன்மைகளை அவர் நமக்காக செய்து முடித்ததை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்துகிறோம், அவருடைய தரிசனம், அவருடைய அடையாளம், அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரதிபலிக்கிறோமா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த உயிர்த்தெழுதலும் அவருடைய மரணமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாய், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கையும் நமக்கு உறுதித்தன்மையும் தருகிறது போல இந்த விசுவாச ஓட்டத்தில் மற்றவர்களுக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்களை மூடி நம்ம செபிப்போம். கர்த்தர் தம்மை நம்ம தியானித்த இந்த வசனத்தின்படி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய தியாகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் அளவற்றதா இருக்கிறது, உம்முடைய கிருபைகள் மாறாததா இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் எப்படியாய் விளங்க பண்ணினீர். மன உறுதியை எங்களுக்கு தர வல்லவர், திட நம்பிக்கையை தர வல்லவர், உண்மை போல் எங்களை மாற்ற வல்லமை உள்ளவரும் ஞானம் உள்ளவருமாகிய உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.